ஆகாரின் சந்ததியை பெருக பண்ணினவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளிலே தொடங்குவோம். ஆதியாகமம் 16:10 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று அங்கே சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கணும். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய தூதன் அங்கே ஆகாருக்கு சொன்னது, ஆகார் கீழ்ப்படுகிறார். ஆகார் தன் சாராளைக்கு எகிப்துக்கு போக துணிந்த போது இது நடந்தது. அப்பொழுது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் கர்த்தருடைய தூதன் மூலமாக ஆகாருக்கு வாக்குத்தத்தம் தந்தார். ஆகாரையும் அவருடைய சந்ததியையும் அதிகமாய் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நியமிக்கிற கடமைகளை நாம் கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மையும் அவனமாய் ஆசீர்வதிப்பார். உண்மையாய் நாம் செய்யும் போது, உண்மையாய் நாம் கீழ்ப்படியும் போது தேவனுடைய சித்தமும் திட்டமும் நம்மில் நிச்சயமாய் நிறைவேறும். ஆகவே ஆகாரை உடைய சந்ததியை பெருக்க செய்த போல நம்மை பெருக்க செய்வார்.